மகாநதி சீரியல் நாளைக்கு ப்ரோமோல விஜய்க்கு காவேரி கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ஆபீஸ்ல உள்ள எல்லா இதையும் சால்வ் பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் அப்படி பண்ணணும் இருந்தா சொல்றேன் காவேரி அப்படி சொல்றாங்க. என்னங்க ஆபீஸ்ல எல்லாத்தையும் மாத்திட்டீங்க போலுக்க, நம்ம பேர்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேற கிரியேட் பண்ணிருக்கீங்க, எல்லா அத்தாரிட்டியும் எனக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்கீங்க போலுக்க அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு சொல்றாங்க. பிறகு சும்மாவா, அததான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். புது எம்டியாவா வந்து உன்னை உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துருச்சுல காவேரி, அதெல்லாம் நினைக்கிறேன்னா இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாங்க. உடனே காவேரி, இதெல்லாம் என்ன எங்க வீட்ல உள்ளவங்க புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, நான் உட்பட உங்களை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க விஜய் அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி, எல்லாமே என்னுடைய தப்பு தான், உன்னுடைய மனசு எப்படி காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்காமே உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு பேர்ல என்னென்னமோ பண்ணல, அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே நீங்க வருத்தப்படாதீங்க, அது எல்லாமே சால்வ் ஆயிடும், எல்லாரும் உங்களை புரிஞ்சுட்டு ஏத்துக்குவாங்க, நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், சரி காவேரி நீ சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. சாப்பிட்டேங்க அப்படி சொன்னாங்க. இங்க பார் காவேரி, நீ வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்கக்கூடாது. என்ன, அதே அன்னைக்கே என்ன சொன்னாங்க டாக்டர், கன்சீவா இருக்கிறவங்கள ஒழுங்காவே பாத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு திட்டினாங்கல்ல, அதே மாதிரி மறுபடியும் பண்ணிடாத காவேரி, தயவு செஞ்சு உனக்காக இல்லைனாலும் பாப்பாவுக்காக நினைச்சுனாச்சும் சாப்பிடு என்ன அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிங்க கண்டிப்பா சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சாப்பிட்டேன் காவேரி, நீ சாப்பிடணும், நல்லா சேஃபா இருக்கணும் காவேரி, அதான் எனக்கு முக்கியம். நானே உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி தாத்தா பாட்டி கிட்ட பேசுனீங்களாங்க, அவங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சேஃபா தான் இருக்காங்க காவேரி, நீ அவங்கள நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே வீட்டுக்கு வேற போலீஸ் வந்து தேடிட்டு வந்தாங்கங்க. அதுவும் இல்லாம ஏதாவது விசாரணைனா உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி சொல்ற, எல்லாமே என்னுடைய பிரச்சனைனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத காவேரி, நான் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை பத்தி முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க. ஏங்க வெண்ணிலா தற்கொலை பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ அவ தற்கொலை பண்ணிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் காவேரி, ஆனா ஏதோ ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல வேற வெண்ணிலா மாமாவை போய் விசாரிச்சேன்ல, அவங்க பேசும்போதே தயங்கி யோசிச்சு பேசின மாதிரி இருந்துச்சுங்க. ஒருவேளை அந்த பசுபதி ராகினியோட வேலையா இருக்குமாங்க, அவங்கள பத்தி விசாரிச்சோம்னா, அவங்க கிட்ட போய் விசாரிச்சோம்னா உண்மை வர வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே இப்போ விஜய், ஆமா காவேரி, பிளான் பண்ணி கொலைகேஸ்ல என்ன உள்ள தள்ளணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவங்க வேலையா கூட இருக்கலாம் காவேரி, நான் பாக்குறேன் அந்த பசுபதி மட்டும் இதை செஞ்சிருந்தான், அவனை தூக்கி உள்ள வைக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு விஜய் செம கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, ஆமாங்க அந்த பசுபதி தான் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, கொலை செய்ய கூட அவன் தயங்க மாட்டாங்க, நீங்க வந்து உங்களால ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க, நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க ஏதாவது ஆதாரம் அவங்க கிட்ட பேசி வர வைக்க முடியுமான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி, நீ பத்திரமா இரு, நீ ஒண்ணும் எங்கேயும் போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணுனா சும்மாவா இருக்க முடியும், கண்டிப்பா வந்து நான் வந்து உண்மையை கொண்டு வருவேங்க, எத்தனை நாள் தான் நீங்க தலைமறைவா இருப்பீங்க, தலைமறைவா இருக்கிறதுனால நீங்க தான் தப்பு பண்ணதான் நினைச்சுக்க மாட்டாங்களா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, நானும் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி, அந்த பசுபதியை நம்ம எப்படி உண்மையை வெளியில கொண்டு வர்றது, பசுபதி பண்ணிருக்கானா மாட்டானான்னு தெரியலையே, வெண்ணிலா மாமாவோட பேசிதான் வந்து உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அங்க விஜய், காவேரி சொன்ன மாதிரி அந்த பசுபதி வேலையா கூட இருக்கலாமோ, நம்ம வந்து காவேரி சொன்ன மாதிரி பசுபதியை போய் மிரட்டணும்னா அவன் வாயில இருந்து உண்மை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களை யாராவது மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களா, அங்க என் வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, தலைமறைவா இருக்கிறாங்க, இந்த வெண்ணிலாவால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாமே வெண்ணிலாவுக்கு நல்லது நினைச்சு பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவுக்கு இறக்க வர்ற மாதிரி காவேரி வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இப்ப கூட வெண்ணிலா இவ்வளவு தூரம் விஜய் அசிங்கப்படுத்த பிறகும் அவங்க வெண்ணிலாவை பத்தி தான் ரொம்ப யோசிச்சாங்க. வெண்ணிலா பசுபதி கிட்ட மாட்டிட்டு முழிக்க கூடாது அப்படிங்கறனால உங்ககிட்ட பேசி எப்படியாவது ஊருக்கு கூட்டு போக சொல்லலாம், அவளுக்கு நல்ல லைஃப் உண்டாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க எல்லாம் பண்ணதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படி நினைச்ச மனுஷன் இப்ப தலைமறைவா எங்கேயோ இருக்கிறாரு, அதுக்கு காரணம் யாரு, நீங்க தான், உண்மையை சொல்லுங்க, வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டாளா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட கேக்குறாங்க. உடனே வெண்ணிலா மாமா உடனே யோசிச்சு யோசிச்சுட்டு பாக்குறாங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, வெண்ணிலா சூசைட் பண்ணதுல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரியே இருக்கு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு
ஆ அத வந்துமா, அந்த பசுபதி இருக்கான்லம்மா, அவன் தாம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே மாடியிலருந்து வெண்ணிலாவ தள்ளி விட்டுட்டான். அதுல தான் அடிபட்டுருச்சு. அதுவும் இல்லாம நான் உண்மைய சொல்லலாம்னு நெனச்சா, அவன் வந்து நீங்க யார்கிட்டயும் உண்மைய சொன்னீங்கன்னா, அவ்வளவுதான் உங்க ஊர்ல இருக்க உங்க குடும்பத்த காலி பண்ணிடுவேன். அப்படி சொல்லி மிரட்டுனாமா. அதுவும் இல்லாம மேல இருந்து விழுந்து வெண்ணிலா கிடக்குறா சாக, அப்ப கூட அவன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அத தூக்கி விஜய் மேல அந்த பழிய போடணும். அந்த விஜய்னால தான் வந்து வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னா தான் வந்து நான் வந்து வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவேன்னு சொல்லி மிரட்டுனாமா. என்னால என்ன பண்ண முடியும்? அதனால நான் அவன் மிரட்டுனதுக்கெல்லாம் வந்து பயந்துட்டு தான் வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். அப்பதான் வந்து வெண்ணிலாவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா ரொம்ப அழுதுகிட்டே சொல்றாங்க. இத கேட்ட காவேரி, "இதெல்லாம் வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பாம்மா. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்றேன். நான் வந்து கேஸ் வாபஸ் வாங்குனேன்னா, என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும்லம்மா. அப்புறம் என்ன பண்ண?" அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க கேஸ் குடுத்தீங்கன்னா, போலீஸ் வந்து பஸ்ஸ தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அப்பறம் வெளில வரவே முடியாது. அப்படி வெளில வந்தாலும், உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க?" "ஆமாங்க. விஜய் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அ நல்லபடியா செட்டில்மென்ட் பண்ணி, உங்கள வந்து சேஃபா ஊருக்கு அனுப்பணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷன் உங்கள வந்து தவிக்க விட மாட்டாரு. விஜய் உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நெனப்பாரு. அவரு வந்து நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கவே இல்ல அவர." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமாம்மா. விஜய் நல்ல பையன் தான். அந்த பையன் உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னான் வந்து. நான் தான் வந்து இந்த பசுபதி பேச்ச கேட்டு அந்த பையன் பேர அவன அசிங்கப்படுத்தி இப்ப வந்து தலைமறைவா ஆகுற வரைக்கும் வச்சுட்டேன். இல்லம்மா, இனிமேலு அந்த பசுபதி நெனச்சு நான் வருத்தப்பட மாட்டேன்ம்மா. எனக்கு தைரியம் வந்துருச்சு. நான் கண்டிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். வந்து கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். அப்புறம் நீங்களும் விஜய் தம்பியும் சேர்ந்து வாழுங்க." அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. உடனேவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. வெண்ணிலா மாமாவ கூப்பிட்டுட்டு காவேரி அங்க போயிட்டு, "சார், இங்க பாருங்க சார். வெண்ணிலா மாமாவே வந்து கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்." அப்படிங்கிறாங்க. உடனேவும், "என்னம்மா நீங்க மிரட்டி கூப்பிட்டு வந்தீங்களா அவங்கள?" அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க போலீஸ். உடனேவும், "இல்லங்க. அவங்க யாரும் என்னை மிரட்டல. நானா தான் உண்மைய சொல்றேன். இந்த சூசைட் கிடையாதுங்க. இது வந்து இது கொலை. இந்த கொலைய பண்ணது அந்த பசுபதி தான். அந்த பசுபதி தான் வந்து என் மருமகள மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு, என்ன பிளாக்மெயில் பண்ணி விஜய் மேல பழிய போட சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி வெண்ணிலா மாமா சொல்றாங்க. "பசுபதிய கூப்பிட்டு வாங்க. அவங்கள வச்சு விசாரிக்க வேண்டியது இருக்கு." அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் பசுபதிய போய் கூப்பிட்டு வர்றாங்க. பசுபதி ஓடி ஒளிய பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் பிடிச்சு பசுபதிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பசுபதி வெண்ணிலா மாமாவ பார்த்து முறைக்கிறாங்க. "நீ தான் எல்லாம் உண்மைய சொன்னியா? உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்." அப்படிங்கிறாங்க. உடனேவும், "இனிமேலும் உன்ன பார்த்து நான் பயந்துகிட்டே இருக்க முடியாது. நீ சொன்னதெல்லாம் நம்பி நான் என் வெண்ணிலா மருமகளும் கேட்டதுனால தான் வெண்ணிலாவுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க வெண்ணிலா மாமா. "இனிமேலும் நான் வந்து உனக்கு அடங்கி போய் இருக்க மாட்டேன். இந்த 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 பொண்ணும் அந்த விஜயும் எனக்கு துணையா இருக்கிறாங்க." அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. உடனே காவேரி, "இங்க பாரு, நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காண்டி விஜய் மேல பழிய போட்டிருக்க. விஜய் வெண்ணிலா கிட்ட பேசி எப்படியாவது மனசு மாத்தி ஊருக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சாங்க. உன் பிடியில இருந்துகிட்டு வெண்ணிலா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ளயே நீ இப்படி பண்ணிட்டல. நீ சும்மாவே இருக்க முடியாது. இவன முதல்ல கொலைகேஸ்ல பிடிச்சு உள்ள போடுங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நீங்க இருங்கம்மா, நாங்க பாத்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா மாமா, "காவேரி கிட்ட மன்னிச்சிடுங்கப்பா." அப்படி சொல்றாங்க. விஜயும் கால் பண்ணி வர சொல்றாங்க. வந்துட்டு விஜய் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வந்துட்டு, "சார், உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீங்க எதுக்கு உங்க மேல குற்றம் சொன்ன உடனே நீங்க எதுக்கு தலைமறைவானீங்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "சார், என் மேல தப்பு இல்லாம நான் எதுக்கு சார் உள்ள இருக்கேன்? வெளிய இருந்தாலும் என்னால ஏதாவது ஆதாரத்த கண்டுபிடிக்க முடியும். உள்ள வந்தா நான் எப்படி சார் உள்ள இருக்க முடியும்? என் மேல கேஸ் போட்டுருவீங்கல்ல?" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே, "சரிங்க சார். இந்த ஆள் தான் வந்து அந்த வெண்ணிலா பொண்ண கொலை பண்ணியிருக்காங்களாம். உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க." அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா மாமா விஜய் கிட்டயும் காவேரி கிட்டயும் சாரி கேக்குறாங்க. "நாங்க வெண்ணிலா இப்படி ஆயிட்டா. வெண்ணிலாவ கூப்பிட்டு நான் அப்பவே ஊருக்கு போயிருந்திருக்கணும் தம்பி உங்க பேச்ச கேட்டுட்டு. ஆனா கேட்காம அந்த பசுபதி பேச்ச கேட்டதுனால மறுபடியும் வெண்ணிலா இந்த நிலைமைக்கு ஆயிட்டா. அவ எப்ப சரிவாவான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி." அப்படிங்கிறாங்க. "விஜய், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அவங்க சீக்கிரமாவே கியூர் ஆயிருவாங்க. அதுக்கு என்ன செலவானாலும் நானே பாத்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலா மாமாக்கு ஆறுதல் சொல்றாங்க. உடனே விஜயும் காவேரியும் சேர்ந்து தாத்தாவ பார்க்க போறாங்க வீட்டுக்கு. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.